நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி, மே மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 9 மற்றும் 10:30, யமகண்டம் 6 மற்றும் 7:30, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். திதி இன்று இரவு 7:48 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 9:43 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும். வெட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பிறருக்கு உதவிகள் என்ற மனப்பான்மை இன்று ஏற்பட கொடுங்க. தியாக மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். மனமிட்டு பேசுவது எதையும் நல்லது. திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. என்று தொட்ட காரியம் விட்ட காரியம் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று விழைந்து செல்ல கொடுங்க. சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறைகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இந்த நாள் நீங்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகருக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்வான எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மாணவர்கள் பொதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு லாபம் தேடி வர கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். பிறருக்கு உதவிகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பரணி. என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். பொது காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடைய கொடுங்க. லாபமும் உங்களுக்கு தேடி வரக்கூடும். சகோதரரால் இன்று உங்களுக்கு லாபம் கூடிவிடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் இணக்கமாக பேசி பழகுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கிருத்திகை. நல்ல லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். பொதுவான விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. இந்த நாள் தொழில் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் அடைவீர்கள். எதிலும் யோசித்து முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. தொழில் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் அடைவீர்கள். தங்கள் புதிய சாதனைகளால் வீட்டில் தங்கள் மதிப்பு உயர கொடுங்க. புதிய பெண் தொழில் நட்பால் உள்ள மகிழக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் என்று மகிழக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. உறவுகளுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மற்றவரின் மீது இரக்கம் காட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுக்க முடியும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக இல்லம் தேடி வரக்கூடுங்க. ரிஷபராசினியர்கள்
தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. துணிந்து எடுங்கள், எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல நாளாக இருக்குங்க. பெண்கள் திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் நல்ல தீர்வு ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. கூட்டுத் தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனைவரிடத்திலும் இன்று அக்கறை கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகுங்க. மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மன பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக எதிர்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மிருக சிரிஷம். அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அனைவரிடத்திலும் இன்று நீங்கள் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்ற காதல் உணர்வு உங்களுக்கு தலை தூக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் தனக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் ஓரளவு அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றபடி முக்கிய பிரச்சனையில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கக்கூடும். புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. உழைப்பு மட்டுமே நன்மையை கொடுக்கும் என்கிற ரீதியில் தான் நீங்கள் பணியாற்றுவீர்கள். என்ற உயர்வான திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் நல்ல விதத்தில் பழகக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். மனசுக்குள் ஒருவித தைரியமும் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் மன திருப்தியுடன் செயல்படுவீர்கள். ஆற்றல் மிகுந்த சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொண்டு செயல்பட முடியுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். புதுவிதமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் நாட்டம் செல்லுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உழைப்புக்கேற்று நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். குழந்தைகளுக்கு இன்று தேவையான விஷயங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். அவர்களுக்கு வேண்டியவற்றை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும். இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்ல வேண்டாங்க. திருபாதிரை உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்குங்க. காலை நேரத்திலும் நல்ல செய்திகள் வரக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழல் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் என்று வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் எதிலும் மனோதைரியத்துடன் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நிறைவேறாத பணிகளை எல்லாம் நிறைவேற்றி காட்டுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும், கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இந்த அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கின்றது. தங்கள் மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். அவரிடம் இருக்கக்கூடிய மன சங்கடத்தை எல்லாம் போக்கிக் காட்டுவீர்கள். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்பங்கள் உங்களை தேடி வரக்கூடும். விருப்பங்கள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. இன்று மனதிற்குள் சந்தோஷம் கொடிவிடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. பணமுடை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும். பார்த்து கொள்ளுங்கள். இன்று ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவுக்கு தாமதம் ஏதும் இருக்காது. அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கும். செல்வம் சேர்ந்து விடக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை சிறப்புடன் முடித்து காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் குறைவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைங்க. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். உற்சாகமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று கலைத்துறையில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நம்பிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். சில பணிகளை முடிக்கும் பொழுது சில குறுக்கீடுகள் வரதான் செய்யும். தடைகளை உடைத்தெறிந்துதான் எதிலும் வெற்றி பெற வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அனைவருக்கும் நீங்கள் ஆதரவாக செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. பூசம் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. மனம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை நீங்கள் செய்வதனால் வெற்றி பெறுவீர்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துடிப்புடன் செயல்படுவது நல்லது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். பார்த்து கொள்ளுங்கள். ஆயில்யம் அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். முடிஞ்சளவு இறை வழிபாட்டினில் கவனம் செலுத்துங்கள். மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக பேசிவிட்டு மன வருத்தம் கொள்ள வேண்டாம். எதையும் முன்கூட்டியே சிந்திப்பதுதான் ரொம்ப சிறப்புங்க. அடுத்த விஷயத்தில் தள்ளாமல் இருப்பது மிக நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவதனால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் வருவதில் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். தொழில் முனை கொஞ்சம் முடிவதற்கான சூழலும் இருக்கின்றது. தனவரவு ஏற்றாற்போல் இருப்பதில் கொஞ்சம் சந்தேகம்தான். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டம் இருக்கட்டும், அது போதும். இன்று வீண் செலவுகளால் கொஞ்சம்
பணமுடை ஏற்பட கூடுங்க. சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கக்கூடும். தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. புதிய ஒப்பந்தங்களை நீங்க சரியான நேரத்தில் முடித்துக் கொள்ள வேண்டும். பண வரவுக்கு தாமதம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவும் பொழுது கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். கவனமாக எதிலும் செயல்பட வேண்டும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று ஆசை வார்த்தைகளை தயவு செய்து கேட்க வேண்டாம். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்க கொடுங்க. அதேபோல் பெண்கள் என்று வீட்டிலும் சரி, செய்யும் பணிகளிலும் சரி, பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். காதல் விவகாரங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுத்துங்க. முடிவில் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் நல்லது. முடிவில் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் திட்டமிட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆணி அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்குங்க. வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். மனம் இன்று அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். ஆதரவான சூழல் எல்லாவற்றையும் வெளிப்படக்கூடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க. இன்று உழைத்து முன்னேற வேண்டிய சூழல் இருக்கும். பணிகளை விரைவாக முடித்து நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நேர்பட பேசியவர்கள் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னெடுத்து கொடுக்கும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல் எல்லாம் சரி செய்து முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். கடுமையான உழைப்புக்கு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். நேரம் கடந்து சில பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. உழைப்பால் உயரும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களால் சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இந்த நாள் மனக்கலக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இன்று எந்த ஒரு முயற்சிகளை எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கன்னி ராசினியர்களுக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இனிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திருமணம், நண்பர்கள் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுதல், சுவையான உணவு என அனைத்திலுமே சுகம் அமைந்துவிடக்கூடும். இன்று கற்பனை உலகில் பயணிப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை அடைய முடியுங்க. இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்களுக்கு மனசுக்குள் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக்க கூடுங்க. வீண் பக்கவாதங்களை தவிர்ப்பது எப்பொழுதும் நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு கன்னி ராசினியர்கள் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பல வழியிலும் உங்களுக்கு பண வரவு வரக்கூடுங்க. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். வெட்டுக்குறை துட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. ஆரோக்கிய நிலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிம்மதியற்ற தன்மையினால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருவித நடுகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சிக்கலை தவிர்ப்பதற்காகவே என்னென்னமோ செய்து பார்ப்பீர்கள். கண்டிப்பாக மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. என்ன ஒன்று குழப்பம் அடைந்து கொண்டிருப்பீர்கள், அதனை மட்டும் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். காதல் உணர்வு கண்டிப்பாக தலை தூக்கும். காதலில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. இன்று மாணவர்களுக்கு
புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் தினி நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மெய்ப்படும் நாளாக இருக்க கொடுங்க. ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடுங்க. நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள் என்று கற்பனை உலகில் விழுந்து காணப்படுவீர்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு விட்டக்குறை தொட்டக்குறை சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பல வழியிலும் உங்களுக்கு பண வரவும் வரக்கூடுங்க. அஸ்தம். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு என்று நீங்கள் செயல்படுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மட்டும் மிக நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை என்று கண்டிப்பாக ஏற்பாடு கொடுங்க. நல்ல ஆதாயங்கள் இன்று கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மனம் இன்று அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். ஆதாயத்தை கண்டிப்பாக தேடி பெற்றுக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மனசுக்குள் ஒருவித திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. துணிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பணிவு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக சிறப்பு. துலாம் ராசினியர்கள். இந்த நாள் மனதில் துணிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனவரவு உங்களுக்கு சீராகவே இருக்க கொடுங்க. பெற்றோர்களால் நன்மை என பலவும் பெறுவீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கடல் கடந்த விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெற்றிக்காக இன்று போராடி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றி கொண்டிருப்பீர்கள். மற்றபடி எவருக்கும் நீங்க வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். பண வரவு வந்து கொண்டுதான் இருக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். மேலும் அவசியமான பணிகளை மட்டுமே மேற்கொள்வது நல்லது. திட்டமிட்ட சில பணிகளில் வெற்றி இருக்குங்க. புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தால் ஏற்படக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். யாரும் மீதும் அதிக நம்பிக்கை கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். குழப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. என்று பெண்கள் குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். முக்கியமாக சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவைகள் பூர்த்தி செய்வதில் ஆர்வம் இருக்குங்க. அலட்சியமும் ஒரு பக்கம் இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க விட்டு கொடுங்கள். காதலில் கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்ற மனதுக்குள் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கெல்லாம் மருந்து கிடைக்குங்க. உங்கள் மீது வீண் பழி சுமத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. வாழ்க்கை தரத்தை எப்படியும் இன்றி உயர்த்திக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற கொடுங்க. சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி ஏற்படக்கூடும். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சோர்வடையாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சில விஷயங்களில் அலட்சியம் காட்டுவீர்கள். அலட்சியம் மட்டும் வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு அலட்சியமும் செய்ய வேண்டாம். அதில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள். அது போதுங்க. விசாகம். என்ற மன கஷ்டம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும்.
குறைகள் இருந்ததும் விலகி செல்லக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. பொதுவான விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடுங்க. சோர்வடையாமல் இன்று நீங்கள் உழைத்து கொண்டிருப்பீர்கள். அவசியமான பயன்களை மட்டும் மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடல் கடந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் நீங்க ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு புதிய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்பட கூடும். விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் தேடி வரக்கூடிய சூழலாம் இருக்குங்க. பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தேக உணர்வு பயம் கொஞ்சம் அதிகரிக்கும். பார்த்து கொள்ளுங்கள். வியாபார பயணங்களில் எதிர்பார்த்த வருமானம் இருக்காது. என்று பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. கண்டிப்பாக சந்தோஷம் நினைத்து காணப்படக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். யோகா மனப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. தியான பயிற்சியில் ஈடுபடுவது மிக நல்லது. என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமைசாலிகளை இன்று தங்கள் அருகில் வைத்துக்கொண்டு காரியமாற்றி நலம் அடைவார்கள். நட்பால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றியும் ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் மனோபயத்தை மட்டும் விலக்கிக் கொள்ள பாருங்கள். முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பெண்கள் என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொறுமையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். பொறுப்புடன் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் பொங்குங்க. காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாணவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு உடலை நீங்க வலுப்படுத்துவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் அது மட்டுமில்லைங்க குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். செய்யும் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். சந்தேக பார்வை மட்டும் எதிலும் வேண்டாம். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்துவிட வேண்டும். காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக ஈடுபட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் இன்று குழப்பமான சூழல் வெளிப்படக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மன வலிமையும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கேட்டை என்று புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தேக பார்வையை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்குங்க. மனதை நீங்கள் வலிமையுடன் வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. நுட்பமான முறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. நட்பு வட்டமின்றி பெருகிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் வெளிப்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு கடுமையாக உழைக்கப்பட்டிருக்கும். தனவரவும் உங்களுக்கு சீராகவே இருக்க கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கையுமின்றி ஏற்பட்டுவிடும். என்ற குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். என்ற காரிய வெற்றிக்காக தடைகளை உடைத்தெறிந்து
வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காரியங்களில் பயணங்களில் உங்களுக்கு தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அதையும் தாண்டி தான் நீங்கள் முன்னேறியும் செல்ல வேண்டியிருக்கும். அஜீர்ணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களில் நிதானமாகவும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் நல்லது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள், கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் வியாபார சிக்கலில் இருந்து கண்டிப்பாக நீங்கிவிட முடியுங்க. சிக்கல் தரும் பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிரமங்கள் ஓரளவு தவிர்த்து விட முடியுங்க. கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தெறிந்து பேசிவிடுவார்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களின் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மன தடுமாற்றம் குழப்பம் இல்லாமல் இருந்தால் மென்மேலும் முன்னேற்றம் நிச்சயம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு கண்டிப்பாக வெற்றி பாகை சூட முடியுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். இன்று பெண்கள் மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். பெண்கள் இன்று மனம் கோணாமல் மற்றவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். இன்று மாணவர்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக பொங்குங்க. மன தடுமாற்றம் குறைகள் இருந்தது சரியாகும். இன்று மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். சிக்கல் நீங்கி ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். உங்களுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பயணங்களில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்துக்கு ஜீரணம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. போராடும் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீண் விவகாரங்களில் தலையிடுவது தேவையில்லாத விஷயமாக இருக்கக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நட்புக்குள் சின்ன விஷயமாக பகை ஏற்படக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். லாபம் உங்களுக்கு சீராகவே வரக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு தான் சிறப்புடன் வாழ வேண்டும். வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். தயவு செய்து உங்களுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அகற்றத்துக் கொள்ளுங்கள். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்துவிட முடியுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மன தடுமாற்றம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட பாருங்கள். இன்று நல்லது நடக்கும் நாளாக இருக்குங்க. நன்மைகள் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்கள் எதிலும் துணிச்சலுடனும் துணிவுடனும் செயல்பட்டு வெற்றி வாகை உங்களால் தேடிக்கொள்ள முடியுங்க. நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு அடித்தளம் இருந்தாலும் அதனையெல்லாம் சரி கட்டி கொள்ள முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். சீரான ஓய்வு எப்பொழுதும் இருக்கட்டும். ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சின்னதியில் அமைதி தேடுவது நல்லது. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். இறை வழிபாட்டில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது நல்லது. வியாபார விருத்திக்கு இன்று நட்பு வட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பீர்கள். நல்லது கெட்டதுகளில் கண்டிப்பாக பங்கு கொள்வீர்கள். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நிம்மதியற்ற சூழல் இருந்தாலும் மாறிவிடக்கூடும். குழப்பங்கள் இல்லாமல் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துணிவுடன் செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். வீண் விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மனம் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பதவிகளை எல்லாம் இன்று தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் நீங்க நிறைவேறாத பணிகளையும் மிகவும் நிறைவேற்றி கொள்ள முடியுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அவசியமற்ற செயல்களை மட்டும் நீங்க தவிர்த்து விடுவது மிக நல்லதுங்க. இன்று பெண்கள் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். காரியங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டும் கண்டிப்பாக போதும். பெண்கள் இன்று உயர்வான வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இன்று மாணவர்கள் தடபுடலாக முடிவில் எடுக்க வேண்டாம். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடை கொடுங்க. மாணவர்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கிவிடும். என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அதனால் நிம்மதி இழக்கும்படியான சூழல் இருக்குங்க. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. துணிவுடன் இன்று பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். நம்பிக்கையை மட்டும் கண்டிப்பாக இழக்க வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பின்னர் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். தயவு செய்து விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதுங்க. திருவோணம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். மன உளைச்சலில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சிரமங்களை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டு பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். எண்ணங்கள் ஓரளவு தீருங்க. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டத்தை மட்டும் குறைத்து கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் தேடி பெற கொடுங்க. அவ்விட்டம் என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நூதன முறையில் தனது பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது சரியாக கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன நிறைவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக எதிலும் ஜெயித்து விடலாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று நீங்கள் நல்லது கெட்டதுகளில் பங்கு கொண்டு காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். கும்ப ராசினியர்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். தன வரவு கண்டிப்பாக கூடிவிடும். குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. என்று ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழந்து கொண்டே இருக்குங்க. நிம்மதியற்ற தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. கற்பனை திறன் மிதந்து காணப்பட கொடுங்க. சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகி சந்தோஷம் ஏற்பட்டு கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இல்லத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனமும் என்று மகிழ கொடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொண்டு எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். சுகமான இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை மிஞ்சிங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காதல் கைகூடுவதற்கான சூழல் இருக்கின்றது. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. குடும்ப தேவைக்காக இன்று நீங்க கண்டிப்பாக போராடுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த உற்சாகம் கண்டிப்பாக பொங்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையும். மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள்.
புது புது விஷயங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். பிடித்தமான உணவுகளையும் உண்டு மழ முடியும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இன்னல்கள் திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாங்க. சதயம். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. என்று நீங்க நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது போதுங்க. போராட்டாத்தி. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டது மாறிவிட்டு கொடுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்ட சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. மன மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டதெல்லாம் மாறிவிடக் கூடும். சொக்க தங்கமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். என்ன ஒன்று ராசியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் கண்டிப்பாக வந்து செல்லும். நிறைவேறாத காரியத்தை கூட கண்டிப்பாக நிறைவேற்றி விட முடியும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யும் காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தனவரவு சீராக வந்து கொண்டே இருக்கும். நண்பர்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள். சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். பெயரும் புகழும் கூடும் காலகட்டம் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சொந்த வீடு வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. அரசு துறைகளில் இருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேரு வழியிலே எதையும் சாதித்துக் கொள்ள பாருங்கள். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மற்றவருக்கு நீங்க இப்போதைக்கு உதவிகள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றென்று இருக்க பாருங்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செய்தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையும். வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிகழ கொடுங்க. தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். நன்மை எது தீமை எது என்று கருதி முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. பண இழப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை நீங்க வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருக்க வேண்டும். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடையக்கூடும். பெண்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இன்று பணி சுமை கூடிவிடக் கூடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் மாறிவிடக்கூடும். என்ன ஒன்று குழப்பமான காதல் இருந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி உங்களுக்கு முழுமையான அக்கறையை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, உயர்கல்வி சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று எதிலும் நீங்க யோசித்து செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்கும்.
தன வரவு கண்டிப்பாக கூடுங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கூடிவிடுங்க. புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிம்மதியான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசினால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிந்தனை அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி இன்று மனோதைரியம் கூடிவிடும். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகிவிடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் மாறிவிடக் கூடுங்க. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். துணிச்சலுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று பொறுப்பாக இருக்க பாருங்கள். சிரமங்கள் தீர்வதற்கு பொறுமை அவசியம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரேவதி இல்லத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நடக்குங்க. திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியும். சண்டை சச்சரவுகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். பேச்சு செயலில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. யாரிடமும் நீங்கள் கோபப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.